தாய்மார்களே, பெரியோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, வீட்டில் இருப்பவர்களே, வீதியில் ஆங்காங்கு நின்று கொண்டிருப்பவர்களே, இருப்பவர்களே, இந்த மயிலாடுதுறை மாநகரத்திலே, இந்த நகரத்திலே, அதாவது இந்த மயிலாடுதுறையிலே அமைந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து இது வந்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் 4 நாள் இல்லை, 10 நாளுக்கும் மேலாக பொருட்காட்சி திருவிழா நடத்தும்படியாக இந்த மயிலாடுதுறையையும் இதை சுற்றி வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு பொருட்காட்சி திருவிழாவாகவும் பல்சுவை கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களை மகிழச் செய்யும் விழாவாகவும் கிராமிய கலைஞர்களை தெரியப்படுத்தும் விதமாகவும் இந்த பொருட்காட்சி திருவிழாவிற்கு நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். அப்பேற்பட்ட இந்த மேடைக்கு நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் இந்த ரோட்டரி கிளப் நிறுவனத்தார் அவர்களுக்கும் இதனை சார்ந்து என்னை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்று சொல்லுவார்கள். தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த வில்லுப்பாட்டு பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் கோவில் கொடை வந்தா வில்லுப்பாட்டு இல்லாம எந்த திருவிழாவுமே நடக்காது. ஆமா, அப்படி வில்லுப்பாட்டு இல்லைன்னு சொன்னா ஆலயத்திலே திருவிழா நடக்காத மாதிரி இருக்கும். அப்படி தென் மாவட்டங்களில் மட்டும் இடம்பெற்றிருந்த இந்த வில்லிசையை வந்து நான் பாடிய நாள் முதலாக எங்கெல்லாம் வில்லிசை இல்லையோ, எந்த மாவட்டங்கள் எல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டை கொண்டு போகணுங்கிற ஆசையோடு இன்றை நான் படித்து வந்தேன். அந்த ஆசையும் இன்றைக்கு நிறைவேறும்படியாக இந்த ரோட்டரி கிளப் நிறுவனத்தின் சார்பாக நாமல் தென் மாவட்டத்தில் இருந்து வடக்க வர வர இந்த மயிலாடுதுறைக்கும் இந்த மாவட்டத்திற்கும் வரவழைத்திற்காக மிக்க மகிழ்ச்சி. ஆமா, அப்படி இருப்பதனாலே எந்த ஒரு இடத்திலேயுமே அது கோவிலாக இருந்தாலும் சரி, அது ஒரு இத மாதிரி ஒரு பொருட்காட்சி திருவிழாவா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த இடத்திலே முதலாவது சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே அங்க அருள் கூடியிருக்கும் என்று ஐதீகம். எங்க பாடுறாங்களோ அங்க வந்து அருள் புரிவார். ஆமா, சரி. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். நம்ம பொருட்காட்சி திடலுக்கு உள்ள வராது. அதனாலே சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் இந்த இடத்திற்கு வருமா? எந்த காரியங்கள் ஆனாலும் தெய்வத்தினுடைய பேரை சொல்லி தான் காரியத்தை முடிப்போம். அதே மாதிரி சீமாட்டி ஜவளி நிறுவனத்தின் சார்பாகவும் சரி, ஏகேசி அதாவது காமாட்சி சீவலரசின் சார்பாகவும் அதாவது
மதுரையை ஆள வந்த மீனாட்சி அம்மாள். ஆமா. காஞ்சியை ஆள வந்த காமாட்சி அம்மாள். காமாட்சி அம்மாள். அந்த காமாட்சி திருநாமத்தை பெற்ற நாமத்தை பெற்ற ஏகேசி. ஆமா. ஆமா. காமாட்சி சிவிலரசின் சார்பாகவும் சீமாட்டி. ஆமா. ஆமா. ட்ரெஸ் ஸ்டோர். சரி. நம்ம ஊர்ல ஜவுளி ஸ்டோர் போம். ஆமா. இங்க வந்து ட்ரெஸ் ஸ்டோர்னா தான் தெரியும். அப்படின்னு ஒரு தம்பி சொன்னாங்க. சரி. அப்படி இருப்பதனாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையிலே பிறவி செய்துவிட்டு சரி சக்தி கண்டு இந்த இடத்திலே கொழுவிந்து வரக்கூடிய அருள்மிகு ஒலுகைமங்கலம் மாரியம்மனும் கதிராமங்கலம் துர்க்கையம்மனும் வண்டிக்கார மாரியம்மனும் கள்ளக்குறிச்சி மாரியம்மனும் எல்லா அம்மாவுமே ஒரே அம்மா தான். நமக்கு எங்க கொண்டு போய் அவளை வைக்கணும்னு ஆசை இருக்கும், நம்ம அங்க கொண்டு போய் அவளை வச்சுக்கிடுவோம். அப்படியா? மாரியம்மன் நீ மாரியம்மனை சொன்ன உடனே என்ன தூக்கி தூக்கி அறையுது. எதுக்கு? ஆதாரம். மாரியம்மா பேரை சொன்ன உடனே சாமி எப்படி வருமோ? வரும்ல. எனக்கு நீ இருக்கக்கூடிய விரதத்துக்கு உனக்கு வர வேண்டியதான். விரதத்துல என்ன குறைவு? தாத்தா குளிச்சே 3 மாசம் ஆகுது. அப்ப நல்ல டாக்டர் பாரு. 3 மாசமா குளிக்காம இருக்கிறார். அதான் நல்ல டாக்டர் பாருனே. குளிக்காம இருக்காரு. அவருக்கு தண்ணியில கண்டம். தண்ணியில கண்டம்னு சோசியல் சொன்னாரு. சரி. அதனால அவர் குளிக்காம துண்ட நினைச்சு தொடச்சுக்கிட்டே இருக்காரு. சோசியர் சொன்னது அந்த தண்ணியில கண்டம் இல்ல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம்னாங்க. இப்படி சொன்னாரோ? அந்த விவரமே தெரியாம இவர் குளிக்காம இருக்காரு. அதேதான். சரி, நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல இப்போ. ஆகையினாலே சாஸ்தாவின் திருக்கதைகளை முடித்து சக்தியின் திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது இந்த மாரியம்மா ஏன் பிறந்தா, எப்படி பிறந்தா, அம்மா எப்படி வளர்ந்தா, நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறா, அவ கைலாசத்தை விட்டு எப்படி நம்ம ஊருக்கு வந்தா, நம்ம மக்களை வணங்க வைக்க ஏன் வந்தா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய புகழை நாம தெரிந்து கொள்ளணுமானா இந்த வில்லிசையிலே மட்டும்தான் முடியுமா? அதனால நீங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்தவங்களும் இருக்கலாம், இப்ப புதிதாக பார்ப்பவர்களும் இருக்கலாம், சில பேர் மொபைல் மூலமா கூட பார்த்திருக்கலாம். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பார்த்து ரசித்தால் மட்டுமே அதனுடைய சுவை தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஆகையினால் பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இப்ப இலையில 2-3 கறி வைப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து சாப்பிட முடியுமா? தனித்தனியே ருசிக்கணும், அப்பதான் ருசி கிடைக்கும். சரி. ஆகையினாலே பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாக இந்த மேடையிலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்திருக்கலாம், பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்போடு அழைத்து கொண்டு போய் எப்படி அடிப்பீங்களோ நீங்க அடிக்க. அப்படின்னா தாத்தா மட்டும் கூட்டு போங்க. அப்படியா? ஆமா. சரிதானே? நல்லா சாப்பிட வச்சு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவார். உனக்கு வேண்டாதால் நான் ஒரு ஆள் தானே என்ன அடிக்க சொல்லுவீங்க. சரி. 6 பிள்ளையே 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதே மதே மான் மழுவா
உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தாய்மார்கள்லாம் குலவு போடுவீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சாதான் குலவு போடுவோமே. அப்படியா? தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கோம். தாய்மார்களுக்கெல்லாம் குலவை போட தெரியாம இருக்குமா? போட மாட்டீங்களோ? தெரியாது. போட தெரியாம வெக்கமா இருக்கு. தெரியாது. ஆட்சி கையை ஆட்டிட்டாவோ தெரியாது. ஆட்சியே கையை ஆட்டின பிறகு ஆட்சியே கையை ஆட்டின பிறகு வேற சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஊர்ல இருந்து கிளம்பும் போது சொன்னேன், இப்படி தெரிஞ்சா தென்காசில இருந்து 4 கிழவியை கூட்டு வந்திருப்போம் இல்லையா? 5-6 கிழவி வாரமணியா கூட பின்தொடர்ந்து வந்தாளுங்க. நீ தான் வேண்டாம். சாதாரணமா நினைக்கூடாது. இந்த மயிலாடுதுறைய பூரா விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா. இந்த மயிலாடுதுறையை நம்ம நினைக்கிறோம் விவசாயமே பெரிதாக கருதி வரக்கூடியது இந்த மயிலாடுதுறை. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய கலைஞர்களும் பெரிய பெரிய கலை வித்துவான்களும் பிறந்த புண்ணிய பூமி இது இருக்கின்ற இடம். ஆமா. அதனால எந்த இடத்திலேயுமே எந்த ஆலயத்திலேயுமே வில்லுப்பாட்டு படிச்சாலும் மேல அடிச்சாலும் குலவை போட்டாத்தானே சாமிக்கு மகிமை. குதூகலமா வருவா சாமி. பிறகு தாய போடுங்கம்மா ஒரு குலவை. அவர் அறிஞர்
சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மனு உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்கையா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். நம்ம உலகத்துல யார்கிட்ட தான் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா வாழணும்னு படைத்தா உலகத்தில் ஒற்றுமை இருக்கா? இல்ல. நம்ம 6 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, வேற எங்கேயாவது இருக்குமா? வீட்டுல எரியுத லைட் எனக்கு பிடிக்கல. இந்த குடத்துக்கார நல்லா இருந்தா அந்த தாத்தாவுக்கு பிடிக்க மாட்டுக்கு, இவர் நல்லா இருந்தா அந்த தாளக்காருக்கு பிடிக்க மாட்டுக்கு. நம்மளை விட 10 ரூபா கூட வாங்கிடுவானோ நம்மகிட்டே நல்ல எண்ணம் இல்லையா அப்படின்னு கவலைப்படுதாங்க. சரி, அது மட்டும் இல்ல. என்னையா? ஒரு ஆளு நல்ல வீடு கட்டி நல்லா வாழ்ந்தாருன்னு வை, என்ன ஆகும்? அவன் சொல்லுவான், நேத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு இந்த பயலுக்கு வந்த வாழ்க்கைய பாரு, புது வாழ்க்கையா இருக்க. வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், வீடு தான், அது ஏன் கேட்க பரவாயில்ல அப்படின்னு பேசுவா. நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னு வை, அதுக்கு சொல்லுவான், நான் நேத்தே நினைச்சேன். என்ன நினைச்ச? இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், அதுக்கு மேல வேணும். அவன் என் கண்ணு முன்னால என்ன பீத்துன்னு பீத்துனாமலா வந்த வரத பாப்பியோ அப்படின்னு பேசுவான். சரிதானே? அதாவது என்ன, உலகத்தில் ஒரு மனிதன் எதை கண்டாலும் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் எதை பார்த்தாலும் பொறாமைப்படுவாங்க. அவன் நல்ல வீடு கட்டிட்டா நம்ம நல்ல பெரிய வீடா கட்டணும்னு ஆசைப்படுதோம். அவன் நல்ல செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டா நம்ம பிள்ளைக்கு செவத்த பொண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுதோம். அவர் ஒரு பைக்கு வாங்கினா நம்ம ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எதை கண்டாலும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனித உலகத்தில் மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் பொறாமைப்படவில்லையா? எதை கண்டு பொறாமைப்படல தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறணும்னு யாராவது நினைக்க மாட்டோம்ல? யாருமே நினைக்க மாட்டோம். அதேதான். நல்ல வேளை அவன் செத்து போயிட்டான், அவன் வீட்டை சேர்த்து நம்ம பேர்ல எழுதி வச்சுக்கிடணும். ஆமா, அப்படித்தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அவன் நம்ம செட்டுக்குள்ளே போறாம தாங்க முடியல. வெள்ளை சட்டையே போட்டேன், உடுக்காரி எனக்கு கொடுக்காரு, குடத்துக்காரு எனக்கு கொடுக்காரு, நீ எப்படியும் பனியனோட அல. அப்போ இந்த உலகத்தில் ஒற்றுமை என்னைக்கு வரும் தெரியுமா? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் சந்தோஷப்படும் போது மட்டும்தான் இந்த நாட்டுல ஒற்றுமை வரும். அது எல்லாரும் நினைத்தா தான் நடக்கும். எதுக்கு? குடும்பத்துல ஒத்துமை கிடையாது. என் தம்பி சொன்னா கேட்க, நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஆனா இந்த மயிலாடுதுறையில பொருள் காட்சி திடல் அப்படி இல்லை, எல்லாருமே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு யாருமே நினைக்கல. வில்லிசையை ரசிக்கும்படியாக எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆமா, சரி. அதனால ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஆண்டவன் உலகத்தை படைத்து நாமளை எல்லாம் சிவனுடைய அம்சத்திலே படைத்தார். இருக்காங்க பாருங்க முன்னால. நாமளை பெற்றெடுத்த தந்தையை சிவன் வடிவத்திலே படைத்து அம்மா சிவசக்தி இருக்காளே, மாரியம்மா, பார்வதி அம்மா, துர்க்கை அம்மா, சக்தியின் வடிவத்திலே முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து பெண்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அழகா படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை. என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. மனிதனுக்கு 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசையும் இருந்தா தான் அவன் மனிதன். 3 ஆசையும் இல்லையானால் அவன் முனிவன். அதேதான். அப்ப இந்த 3 ஆசைகள்னா
என்ன மண்ணாசைனா என்ன? மண்ணாசைனா என்ன? மண்ணாசைனா நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ? நான் சொன்னேன்ல. அண்ணன் தம்பிக்கு ஒரே வரம்பா இருக்குன்னு வை. சரி. பக்கத்துல பக்கத்துல தோட்டம் இருக்கும். ஆமா. அப்ப தோட்டம் இருக்குன்னு சொன்னா அண்ணன் என்ன செய்வார் தெரியுமா? ஒரே வரப்பு தான் இருக்கும். அண்ணன் மேக்கிருந்து வரப்பை கிழக்காம செய்வார். ஆமா, விடிய காலம் போய் அவர் செய்வாரு. தம்பி மேக்கிருந்து சாயங்காலம் கிழக்கிருந்து மேக்காம செய்வார். அவரு போக இவர் வர மாறி மாறி சீவனா என்ன ஆகும்? வரப்பு காலி ஆயிரும். வரப்பு கை தண்டி இருக்கும். ஆமா. பிறகு கோர்ட்டு கேஸ்னு 1 லட்சம் செலவு பண்ணாதான் சும்மா இருப்பாங்க. அந்த இடமே கிடைக்கும். எதுக்கு? அந்த வரப்பு நிலத்துல 1 கோட்டை நெல்லை விளைய வைக்க. ஆமா, உண்டான இடத்துல விளைஞ்சா போறாதா? இப்படி ஒரு ஆசை தேவைதானா? பிறகு சரி, அதனால அதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள். ஆமையா. பொண்ணு ஆசைனா நம்ம கழுத்து நிறைய தங்கம் வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? ஆமா. பொண்ணு ஆசையை கொடுத்து 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. என்ன? அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்கான். அடேங்கப்பா, என்ன எங்க தூக்கி வாங்க போடுது சாஜிரு மூலிகை. அதானே. சரி, 8 மட்டும் போயிடுவாரு. பெண் ஆசைன்னா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை ஆண்ட அனுபவித்ததுக்கு பின்னால சரி அவர் செத்து போயிட்டாருன்னு வைங்களேன், அவரை கட்டையில கொண்டு வச்சு அந்த கட்டை தீ பிடிச்சு எரியுமா? எரியும். அப்ப கட்டை தீ பிடிச்சு எரிஞ்சு அந்த காத்துல சாம்பல் பறக்கும். எப்படி? அப்ப அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. அந்த சாம்பல் கூட சொல்லி கொண்டு போகும். ஆமா, சரி, அந்த அளவுக்கு இருக்கு பெண்ணாசை. ஆமாய்யா. அப்ப இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ணன் கொடுத்து மரம், செடி, கொடி, ஆமா, பயிறு, புல், பூண்டு, இலை, தாவரங்களை படைத்து ஆமையா ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஆமையா எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாமலைகளை படைத்து 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்தார் ஆண்டவன். ஆமா, படைத்தார். நாமளுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இந்த பூமி. இல்ல இல்ல, உலகத்திலே கண்ணுக்கு தெரியாமல் பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்ம மனுஷங்க தான் நமக்கு மட்டும் நினைத்து இந்த பூமியை நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம். மண் புழுவுக்கும், எறும்புக்கும், மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கு கூட இந்த பூமியில் இடம் இருக்கிறது. அப்ப இப்பேற்பட்ட உயிரினங்களை எல்லாம் இந்த ஆண்டவன் படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நமக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்து இந்த உலகத்தை படைத்தார் மட்டும் போராது. என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, அவர் நாடு எங்கும் அடி அளந்தார், படி அளந்தார், படி அளந்தார், அவர் நாடு எங்கும் அடி அளந்தார், படி அளந்தார், படி அளந்தார். ஆமையா, ஓடையா,
படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவர்தான் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? நம்ம பொண்டாட்டி இருக்காள. என்னாச்சு? நம்ம வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சரி என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பியோட நிக்காளா? ஆமா. ஏன் அப்படி நிக்கான்னா நீ தவறா நினைக்க கூடாது. நீ வில்லு பாட்டு படிச்சு வீட்டுல போய் ரூபாய கொடுத்தேன்னா ஆச்சி உனக்கு நல்லா 2 தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாய மட்டும் கொடுக்கலன்னு வைக்கி சட்டாப்பைய திருப்பி 2 பூசை. அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் சட்டாப்பை வச்சிருக்கா. அவ வாசல்ல சட்டாப்பை நின்ன உடனே போன உடனே ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்து. இல்லன்னா நீ பயப்பட மாட்டல்ல. நம்ம பெண்ணா பிறந்தவா ஒரு ஆணை கேள்வி கேட்டு அவரை கவனிக்க வரைக்கும் தான் அவர் சரியா இருப்பார். உங்களெல்லாம் சும்மா விட்டா நீ எல்லாம் அடங்க மாட்டேன். சும்மா விட்டான்னா ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி இந்த டாஸ்மார்க்கு போய் எல்லாரும் ரூபாய் காலி பண்ணிடுவேன். கவர்மெண்ட்டுக்கு போய் சீட்டு கட்டிட்டு வந்துருவார். ஆமா பரவே. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்து பகவானும் பார்வதியும் இப்படி கையிலேயே குழுவிருந்து வருகிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா, நீங்க உலகம் எல்லாமே சென்று படி இழந்து வாரீங்க. இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள். பார்வதி, உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து பகவான் நாம் படி இழந்து வருகிறேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னைத்தானம்மா வணங்கி வருவார். உனக்கு என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? ஆண்டவா, உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் காலையிலேயும் மாலையிலேயும் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்குகின்றீர்கள். ஆமா, யாரை வணங்குகிறீர்கள்? அவங்க 2 பேரும் யாரு? சொல்லுங்க. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, என்னம்மா? உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திர பகவான். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அம்மா, அப்படியா? அது எப்படி 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? சரி, இன்னைக்கு இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி சரி சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி, ஆண்டவனார் பண்ணால் ஆண்டவனார் பின்னால் பார்வதியா ஓடிவாள். இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள். அம்மா ஈசன் வந்துவாள். அவன் ஈசன் வந்துவாள். ஏ பகவான் கண்ண பத்தும் போல் பார் உலக இருளால். ஈசன் கண்ண பத்தும் போல் இவ்வுலகம் இருளால். கடவுள் கண்ண பத்தும் போல் கலி உலக இருளால். ஆண்டவனார் திரு கண்களை பார்வதி மறைத்த உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் இருட்டுக்குள்ள. என்ன? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? அதுக்கு காத்தாடி இருந்தா தான் கண் அவியும். ஓ, ஃபேன் இருந்தா தான் தூங்க வரும். சில பேருக்கு இப்ப ஏசி இல்லாமலே உறக்க வர மாட்டுக்கு. வரமாட்டுக்கு. பிறவே ஆமா, காத்தாடி எங்க ஏசி இல்லாம வர மாட்டுக்கு. நாமெல்லாம் ஏசி இல்லாம தூங்க மாட்டேன். கண்ணு வந்து அவியல்னு சொன்னா நல்ல வட்ட பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். சரி, மண்டையை கொண்டு முக்கிடணும். அப்போ முதலாவது ஒன்னையத்தான் செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல சொன்னவனுக்கே வாட்டி வைக்கும். கண்ணு அவியலன்னா அந்த கால பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நைட்டெல்லாம் கரண்ட் போயிட்டு எனக்கு தூக்கமே வரல, என் கண்ணே அவிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். நானும் அப்படித்தான் சொன்னேன். சரி, அதனால உலகமே இருட்டா இருந்தா வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்க அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். உலக மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டுமானால் பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கண்ணு தானே தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் ஞானக்கண், நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெச்சிக்கண்ணை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை திறப்பார். உலகில் ஒளி கொடு
அப்பா நீண்ட வழி கொடுப்பார் உச்சி கண்ணை திறந்த உலகமெல்லாம் வழியா நெச்சி கண்ணை திறந்த நீண்ட வழியாகுதே ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் ஆடவே ஆட வேண்டாம் ஆடவே ஆதாரி போடவே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி கண்ணி பிறந்ததா தாய உச்சி நீ மகாளி தாய உச்சி நீ மகாளி அம்மா தாய உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி நீ மகாளி அம்மா பெண்கொடியே ஆண்டவன் உச்சி கண்ணில இருந்து நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மகாளி அம்மா உன் பெயர். அவ உச்சி கண்ணில பிறந்ததனாலதான் உச்சி மகாளின்னு பேரு. வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. பார்வதி திடுதுப்புன்னு பயந்து போனா. சிவனுடைய 2 கண்களை மறைத்திருக்கிறமே இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு கடவுளுக்கு முன்னால வந்து பார்த்தா அக்கினி பொறிகள் பறந்து கண்கள் திறப்பதை பார்த்த உடனே பார்வதி அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி பகவான் முன்னால பயந்து போய் நிற்கிறார். ஆண்டவன் சொன்னதை கேட்காம நம்ம தான பரிசோதனை பார்த்தோம். எங்க இறைவன் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ என்று பார்வதிக்கு வேர்த்து விறுவிறுத்து அந்த வேர்வை துளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கையிலே காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. அப்ப இந்த வெள்ளம் உலகத்துக்கு போனா உலகத்துக்கு உயிர் சேதம் வரும். ஏன்னா நம்ம வேர்வை துளி ஒரு உப்பு தண்ணி. அப்ப இந்த சிவன் பார்த்தார் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. வேர்வை துளி நிற்கவே நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டா ஈர நிக்குமா? அப்பவும் சொட்டு சொட்டுன்னு வடியும். அப்ப இந்த பார்வதியின் வேர்வை துளி அடங்காமல் 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைத்து ஆண்டவனார் சிவனுடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடற்கரை. எங்க சின்னியா பேரும் கடற்கரை. உங்க சின்னியா பேரு கடற்கரையா? அவன் கடற்கரைன்னு பேர் விட்டுருக்கு. அவர்தான் அவன் குடிய கெடுத்துட்டாரு. அப்படியான்னு கெடுத்துட்டு போறாரு. சுகாரம் தானே. உங்க அப்பாவுக்கு பீடியை வாங்கி கொடுத்து இடத்த பூரா பட்டா போட்டு எழுதிட்டாரு. ஆமா நம்ம சுகாரம் பேர்ல இருக்கட்டுமே அதானே அப்படின்னு பெருந்தன்மையோட தான் போறேன். அப்போ ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி சம்பாதி
போட்டிருந்தாங்க பாரு. என்னது? இந்த கூடாரம். ஆமா. இத மாதிரி பெரிய படர்ந்த ஆலமரம். அதே அப்ப இந்த மாதிரி ஒரு டெவலப்பை எங்குமே பார்க்கல. அப்பேற்பட்ட ஆலமரத்துக்கு அடியிலே ஆமையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க. ஆமையா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. உண்டு. தங்க புச்சு வெள்ளி புச்சு தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே அந்த வாசலுக்கு வந்து என்னய்யா நம்ம வீடுகளுக்கு ஒரு வாசல் 2 வாசல் தான் இருக்கும். அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த மாணிக்க புத்துக்கு 1000 புத்து. எங்க பார்த்தாலும் வாசல் தான். 1000 வாசல். ஏ அப்பா. எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் உள்ள போயிடலாம். ஆமையா. நம்ம போக முடியாது. நாகம் தான் போக முடியும். அவங்க தான் போக முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அப்பேற்பட்ட புத்து இருக்க. சரி அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? அதுக்கு கொத்தனாரு கரையான். புத்துக்கு கொத்தனாரு ஆமா கரையான். கரையானால மட்டும்தான் அந்த புத்தை கட்ட முடியும். கரையான் வந்து கோபுரம் போல் புத்துக்களை வளர்க்கும். வளர்த்த உடனே சரி பெரிய பெரிய நாகங்கள் வந்து அந்த புத்துக்குள்ள வந்து குடியிருக்கும். ஆமா அது எதுக்கு குடியிருக்கு? எதுக்கு? இந்த கெட்டுன கரையான பிறகு சாப்பிட ஆணிட்டு இருக்கும். கரையான சாப்பிட வரும் பாம்பு. அப்போ புத்துக்கு கொத்தனார் கரையான் தான். ஆமா அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே என்னய்யா சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள். விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக ஆமையா நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும். ஆமா நாகம் என்று சொன்னா என்ன? தலை மட்டும்தான் மனித தலை. சரி கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். நாக வடிவம்னா வயத்தால எல்லாம் போகும். அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால சொல்லல. பிறகு பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது. உனக்கு அப்படியும் கேட்கலன்னு வையி. சரி 2 தார் உருண்டை வாங்கி தரேன் முழுங்கிரு. சரி தார் உருண்டை நீ சொன்ன முழுங்கிருந்தோம்னு வையி. முழுங்கின பிறகு அந்த தார் உருண்டை வெளியாகணுமே எப்படி ஆகும்? உன்னைய தூக்கி அடுப்புல வைக்க. என்ன தூக்கி அடுப்புல வைக்கணும்? பிறகு எந்த பேரும் வெந்து போ. நமக்கு கை இருக்கு கால் இருக்கு நம்ம நடந்து போவோம். சரி ஆனா நாகத்திற்கு கை கால் கிடையாது ஊர்ந்து தான் போக வயத்தால. அதுக்கு தான் நான் வயத்தால போகுதுன்னு சொல்றேன். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.